அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியனும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் அர்ப்பணுக்கும் கூட வாழ்வு வரக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த 2025ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் 2025ஆம் ஆண்டின் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6இல் உள்ள கேது, 11இல் உள்ள சனி, இவை இரண்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம நிலையான தொழில் அமையக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த வருடம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையுங்க. வாழ்க்கையில் சில மகிழத்தக்க எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வருடமா தான் இந்த வருடம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 9, அதாவது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால கலைஞர்கள் நல்வாழ்வு பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 2இல் உள்ள குரு உங்களுக்கு வெற்றியை தருவதோடு பண பிரச்சனையும் இல்லாமல் செய்வாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளினுடைய அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியளிக்குது. இதேபோல் ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமைய இருக்குதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல முக்கிய கிரகங்களான குரு, ராகு, கேது, சனி ஆகிய கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. அந்த வகையில ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகுவும், சிம்மராசியில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. இதன் விளைவாக லாபஸ்தானம் புனிதம் அடைவதால வரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட சரிவை ஈடுகட்ட எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குது. அதே போல் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் கேது வருவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. முன்னோர்கள் கட்டி சிதிலமடைந்த கோவில்களை புதுப்பித்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு வருடமா இந்த புத்தாண்டு அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி காலத்தில் 2 முறை குரு பயிற்சி நிகழ்கிறது. குறிப்பா குரு பகவானும் இந்த புத்தாண்டுல பயிற்சி ஆகிறாருங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் போது விரயத்திற்கேற்ற லாபம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் கூட உருவாகலாங்க. அது மட்டும் இல்லாம தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க. 2இல் குரு வரும்போது திடீரென செல்வம் வரும் என்பார்கள். ஆனால் விரையாதிபதியாக குரு விளங்குவதால் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகவே இருக்குங்க. அதேபோல் இந்த தருணங்கள்ல மிதனத்தில் குரு சஞ்சரிக்கும் போது தைரியமும் எதிர்பாராத பல முன்னேற்றமும் ஆர்வமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சகோதர வர்க்கத்தினருடைய இந்த பகை நிலை மாறுங்க. அதே நேரத்தில் தொழிலில் அதிக முதலீடு செய்து அகலக்கால் வைக்க வேண்டாங்க. கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் போது தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுங்க. அதிக உழைப்பும் அதற்கேற்ற வருமானமும் உண்டுங்க. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமற்ற நிலையும் மாறி மாறி ஏற்பட்டு கவலை அளித்து வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு இந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைவதை தவிர்ப்பது
அவசியங்க. கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை இந்த வருடத்தில் அதிகம் மேற்கொள்ள வேண்டாங்க. ஒரு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. அந்த மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் உங்களுடைய ராசி லாபஸ்தானத்தில் தனது ஆட்சி வீடான கும்பத்தில் நிலை கொண்டிருப்பது சுப பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம அரசாங்க ஊழியர்கள் அதிக நன்மைகளை இந்த வருடத்தில் பெற இருக்கீங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்விற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு வருடமாகவும் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல ராகுவினுடைய நிலையினால் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருப்பினும் அதற்கேற்ற நிர்வாகத்தினரினுடைய அங்கீகாரம் கிடைப்பது மனதில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குது. மருத்துவத்துறை விற்பனையாளர்களுக்கு அதிக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வருடமாகவும் அமைஞ்சிருக்குது. இதனால் சோர்வும் அசதியும் ஏற்படுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மேசராசிக்காரர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கையில் தாங்க இருக்குது. தனது ஆட்சி வீடாகியதும் ராசிக்கு லாபஸ்தானம் ஆகிய கும்பராசியில் உயர்ந்த சுபபலம் பெற்றிருக்கிறார் சனி பகவான். உங்களுடைய வியாபாரத்தையும் தொழிலையும் அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மிகச் சிறந்த ஒரு வருடமாக தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரித்து கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. மூலப்பொருட்களுடைய விலை அளவோடு புதிய கிளைகளை நீங்கள் திறக்கலாங்க. விஸ்தரிப்பு திட்டங்கள்ல புதிய முதலீடுகள் செய்யலாங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால் நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்குங்க. அதே போல் சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட நியாய விலையில் கடன் கிடைக்க வழிவகுத்து தருவாருங்க. அதாவது நியாய விலையில் கடன் கிடைக்க வழிவகுத்து தருவார் சுக்கிரன். இருந்தாலும் கடன் வாங்குவதை கூடுமான வரைக்கும் தவிர்த்து கொள்வது எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. அதே போல் புராதான கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள இருக்கீங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வருங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு வீடு வாகனம் வாங்க கேட்ட உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தருங்க. பிள்ளைகளுடைய வழியிலும் பெருமை சேர இருக்குது. சுய ஜாதக அடிப்படையில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு சொந்தங்கள் போற்றும் விதம் வாழ்வு அமையும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மாணவ மாணவிகள் இந்த வருடத்துல உங்களுக்கு அனுகூலமாக புதன் இருக்கிறார். அதனால் உங்களுடைய உயர்கல்வி சம்பந்தமான முயற்சிகளுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தூரம் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவதோடு அருகம்புல் மாலை சூட்டி ஆனை முருக பெருமானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.